வணக்கம் சார். வணக்கம்மா. மகர ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். மகர ராசியை பொறுத்தவரை ராசிநாதனான சனி வந்து 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல வகையில் சிறப்பு தான். இது தொடர்ச்சியாக 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செய்ய வேண்டிய நல்ல பலன்களை பெரிய அளவுக்கு செய்யலை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் குறைபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவோட பார்வையும் சுக்கிரனோட பார்வையும் இப்போ கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சனி வக்ரமடைந்திருந்தாலும் கூட 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செய்ய வேண்டிய பலன்களை இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதே போல் பார்க்கும்போது இந்த சனிக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட 9ஆம் பார்வை கிடைக்கிறதுனாலையும் சனி வந்து ஆக்டிவேட் ஆகி இனி நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து வக்ர நிலையில் இருக்கிறதுனால இந்த பலன்களோட அளவும் ஓரளவு குறைவாக இருந்தால் கூட சனி வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு இந்த பலன்கள் வந்து இன்னும் நிறையா இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குங்கிறத மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை இருப்பது வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சின்ன வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சில இடங்களில் வந்து நம்ம ஏதாவது சில விஷயங்களை பற்றி அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட வரும். அதனால் ரொம்ப பக்குவமாக எதையும் சீரியஸாக எடுத்துக்காமல், அதே சமயத்தில் யார் எதை கேட்டாலும் பெரிய அளவுக்கு எதிர்த்து பேசாமல் பதில் சொல்லாமல் கூடுமான வரைக்கும் பொறுமையை கையாள்வது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு தான் நம்ம அடுத்தது ஆரம்பிக்க போகிறோம். இந்த சூரியனும் கேதுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்க்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட சாப்பிட்ற உணவுகளில் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு சாப்பிடும்போது தான் இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது போல் சின்ன சின்ன பாதிப்புகள்லேருந்து விடுபடுவதற்காக எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இவர்களுக்கும் ஒரே பரிகாரம் தான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகங்களின் பெயர்களில் இருக்கக்கூடிய நாகநாதர் இந்த மாதிரி சிவனை வந்து வழிபடுவது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இப்போ பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனாலையும் சுக்கிரனுடைய பார்வை தற்காலிகமாக கிடைச்சிட்டு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கலாம். எடுக்கிற முயற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து புது புது முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பண வருவாயை எப்படி பெருக்குவதுங்கிறதுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை வந்து பெரிய அளவுக்கு அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அது கை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. இதுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி குருவை தவிர மற்ற கிரகங்கள் எது வந்து கும்பராசியில் இருந்தால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா குடத்தில் விழுந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குடத்தில் இட்ட தீபங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் அந்த கிரகம் வந்து பெரிய அளவுக்கு இயங்காதுங்கிறதுனால மனதுக்குள்ளே பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதை வந்து பெரிய அளவுக்கு செயல்படுத்த முடியாமல் ஒரு தவிப்பு வரும். ஏற்கனவே குருவோட பார்வை அதுக்கு கிடைச்சிட்டு இருந்ததுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ குருவோட பார்வை அதுக்கு கிடைக்காததுனால சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த வகையில் வராது. அதுக்காக வந்து நம்ம பேச வேண்டிய பேச்சுக்களை மாற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுன்னா ஒன்றை வந்து 10ஆ பேசும், 10 விஷயங்களை வந்து ஒன்றாக்கி மாற்றி பேசணும்ல, அதுபோல் சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால பல இடங்களில் வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து அதிகமாக காது கொடுத்து கேட்குறதுல மட்டும் கவனம் செலுத்தினா நல்லது. நாம் பதிலுக்கு பதில் ஏதாவது பேசக்கூடிய சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட வருவாய்க்கும் சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த ராகு ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்கிறதுனால பேச்சில் மட்டும் சற்று நிதானமும் கவனமும் மகர ராசிக்காரர்களுக்கு அவசியமான தேவை. அடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. இப்போ செவ்வாய்ங்கிறத பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு ஒரு நல்ல இடமாக இருந்தாலும் கூட செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் புதனோட வீடு, அதுக்கு ஒரு பகை வீடு அப்படிங்கிறதுனால கண்ணுக்கு தெரிஞ்ச கடன்கள்லாம் அடைபடுற மாதிரி நம்ம பிளான்லாம் போட்டுட்டு வந்துடும். கரெக்டாக தான் போயிட்டே இருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன லாக் வந்து அதை விட்டு மீண்டு வர முடியாத அளவுக்கு திரும்பவும் பழைய மாதிரி சிக்கிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து நம்ம மனசுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும். அதே போல் பார்க்கும்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள், இன்னும் சொல்லப்போனால் அந்த கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கிற காலத்தில் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வந்திருந்தால் கூட கிட்டத்தட்ட கண்ட்ரோல் ஆகிற மாதிரி சூழ்நிலை வந்து திரும்பவும் பழைய மாதிரியே திரும்புகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் அடங்கியிருந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் தலையெடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நினச்சி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனை இப்போதைக்கு உருவாகும் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக மகர ராசிக்காரர்கள்
உழைப்பு அதிகமாக நம்புகிறவங்க இதெல்லாம் பெருசாக அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. மந்திரம், மாயம், பில்லி, சூன்யத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுனால மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்கல்ல, செய்வேன்னு செஞ்சுட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி சிந்தனை வந்து மனசில் தேவையில்லாமல் குழப்பிட்டு வரும். இந்த செவ்வாய் அடுத்தது கடகத்துக்கு போகிற வரைக்கும் அந்த குழப்பம்தான் வரும். அதனால் அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல் அவங்கவுங்க வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினாலே போதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்குது, புதன் இருக்குது. என்ன தான் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த குருவோட பார்வை ராசிக்கு நேரடியாக கிடைக்கிறதுனால பொதுவாக வந்து உற்சாகத்துக்கு பெரிய அளவுக்கு குறைச்சல் இருக்காது. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டால் கூட நம்மளுடைய கஷ்டம் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அதனால் எப்போதும் பழைய நிலைமையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது உதவிகள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உதவிகளை இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை பலவீனமாக இருக்கோங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாதுங்கிறனால ஏதாவது ஒரு வகையில் மேக்கப் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் ஒரு வகையில் அந்த தேவையான அந்த மரியாதையும் மதிப்பும் குறையாத அளவுக்கான வாய்ப்பை வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உருவாக்கி கொடுத்துரும். 7ஆம் இடத்துல குரு மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால, அவரே 9ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை எப்படியாவது பிரட்டிடுவாங்க. அதில் வந்து பெரிய நெருக்கடி இருக்காது. அதே சமயத்தில் என்னதான் கையில் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் இல்லை யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட கொஞ்சமாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த புதன் வந்து உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதையும் கடந்து குரு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பண பிரச்சனை இருக்காது. மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை துணை இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. கணவனுக்கு வந்து மனைவி கஷ்டப்படுறது சங்கடமாக இருக்கும், மனைவிக்கு வந்து கணவன் கஷ்டப்படுறது சங்கடமாக இருக்கும். அதனால் மகர ராசியோட வாழ்க்கை துணைக்கு வந்து இப்போதைக்கு ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க. பெரிய அளவுக்கு கஷ்டம் வராது. அதே போல் மகர ராசிக்காரர்களுடைய நண்பர்களுக்கும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கஷ்ட நஷ்டம்னா அவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். தொழில் ரீதியாக சில பார்ட்னர்களுக்கு இடையே ஏற்கனவே மனக்கசப்பு இருந்திருந்தால் கூட அந்த மனக்கசப்புலாம் விலகி அவர்கள் வந்து ஆதரவு குரம் நீட்டுவதற்கு தயாராக இருப்பார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், மனசில் தோன்றதெல்லாம் வாயால் பேசிடக்கூடாது. அந்த வாயால் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நிறைய இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத மட்டும் இவங்க கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்குது. 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீச்சம் பெற்றும் இருப்பதனால என்ன ஆகும்னா, தொழில் ரீதியாக நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்துட்ருக்கோமோ அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தாமதமாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 100 ரூபாய் எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல வந்து 50 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா லக்னாதிபதியோட பார்வை வந்து சுக்கிரனுக்கு கிடைக்கிறதுனால 4 தடவை கேட்டு 5 தடவை கேட்டு இல்லைங்கிற பதில் வராது. 6ஆவது தடவை கேட்குற அமௌண்ட்டில் கொஞ்சம் பாதியாவது கிடைக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். குடும்பமான வரைக்கும் வருவாய் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதே தவிர கண்டிப்பாக அடிப்படை தேவைகளுக்கு போராடாத அளவுக்கு ஒரு வருவாயை வந்து அந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துக்கும். சுக்கிரனுக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால இதை உறுதியாக சொல்லலாங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் காமாட்சி வழிபாடு செய்தாங்கன்னா, நான் சொல்கிறது வந்து ஆவணி மாதம் வரைக்கும் வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும்போது இவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியிலேருந்து ஓரளவு மீண்டு வருவதற்கு அந்த வழிபாடு கை கொடுக்குங்கிறத மட்டும் இந்த மாதம் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. மகர ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மகர ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கும்ப ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.